இந்த உலகத்தில் நான் பெண்ணாக பிறந்த உடனே தாயை பறிகொடுத்த பாவியாக பிறந்து விட்டேன் அம்மா. என் தாய் இருந்தவுடன் எனக்கு ஒரு தொழில் கொடுத்திருந்தால் நானும் இருந்திருப்பேன் அம்மா. அதற்காக என்னை விட்டு பிரிவிடும் தாயே. இருந்த நாட்கள் முதலாக தந்தையோ 2ஆம் தாரமாக மனமளித்தார் வசுந்தரா தேவி அம்மாவை. சித்தி என்று பாராமல் எத்தனையோ நாட்கள் தாய் என்று தவமாக அவர்களுக்காக எத்தனையோ பணிவிடைகள் செய்து வந்தேன். சித்தி என்னை செய்யாத கொடுமைகளே கிடையாது. எத்தனை கொடுமை செய்தாலும் சித்திதானே நம்மை பெற்றது ஒரு தாயாக இருந்தாலும் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். சித்தி என்று பாராமல் தாயை ஏற்றுக்கொண்டார். இன்று நான் நிலத்தில் என்னுடைய தாயாருக்கு நினைவார் மண்டபத்திற்கு வந்து தாயுடைய கல்லறைக்கு போதை செய்து விட்டேன். சித்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று பார்த்து கத்துவாங்க. அரமனைக்கு சென்று இப்போது சித்தி பார்க்க கண்டிப்பா கோச்சிக்க மாட்டாங்க. ஆமா அம்மா உள்ள தங்கறாங்க. ஆமா அப்ப அம்மா இருக்காங்கல்ல. அம்மா அம்மா பத்மாவதி வந்து பாருங்கம்மா. ஒரே ஒரு முறை திரும்பி பாருங்கம்மா. அம்மா அம்மா பத்மாவதி வந்து பாருங்கம்மா. Yeah.
முன்னாடி பிறந்ததா சித்தியா ஏடா உன் காதுல கேட்கலடா சித்தின்னு சொன்னாங்க பார்த்து திட்டின்னு சொல்லிக்காத ஏண்டா இதுவே 10 மாசம் அமுது பெத்திருந்தா என்ன சித்தின்னு சொல்லுவாளா சொல்லுவாளா சக்காளி Yeah.
சித்தின்னு சொல்ற? ஏன் நீ சித்தின்னு சொல்ற? அறுபது வருங்க. நாடி சொல்ற? சித்தினா சொல்ல போடி தேவடியா சொல்றியா? எத்தனை முறை தாயை தாய் என்று குரல் கொடுத்தாலும் குரல் கொடுத்து பார்க்கவில்லை அம்மா. நான் ஒருவரை சித்தை என்று அழைத்தேன் தாயே. ஏண்டி பொண்ணால ஏத்துக்கவே மாட்டேன். ஏண்டி இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி நீ. ஏண்டி வீடு எப்படி இருக்குது? வீடு எப்படி இருக்குது? பெருக்கணுமா? வேலை ஆட்டு இருக்கு. வேலை ஆட்டு இருக்கு. வேலை அரண்மனையில் பிறந்த நாட்கள் முதலாகி என் தாய் என்னை போன இடத்திலிருந்து இதுவரை இந்த அரண்மனையில் நான் எப்பேற்பட்ட வேலை செய்தது கிடையாது தாயே. செஞ்சது வேலை செய்யவே தெரியாதம்மா. தெரியாதா? ஐயோ நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு வேலையுமோ சொல்லு தெரியல. என்னடி சொல்ற? என்ன அடிடா? ஆமாமா. ஏய் உன் வந்து சாவா. அடி ஒப்பா சாவா. வேலை தெரியல. வேலை தெரியல. வேலை நம்ம கத்து கொடுப்போம். நம்ம கத்து கொடுமா. ஏய் புத்தி இல்ல இவனுக்கு. நம்மளா கத்து கொடுத்தே. ஆமாடா யார் கத்து? வாத்தா சாவன்னு சொல்லிட்டு நான் அவ வாத்தா செத்துட்டான். நீ தான் வரணும் போ. ஏடி அம்மா வீடு பெருக்கிறது இல்லையா? பேர் யார் பெருக்கிறது? நான் பெருக்கிறதா? இல்லம்மா. நான் பெருக்கிறதா? இல்லம்மா. நான் பெருக்கிறதா? யாரு? இளவரசிக்கு நான் இளவரசிக்கு யாரு? அம்மா. ஏண்டா உட்காருமா. அம்மா கை கண்ணு வலிக்குதுடா. பெருகிடி. அம்மா. அம்மா, செய்து கொடுத்தாரே. இந்த வீட்டிலே பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வைத்திருந்தேன் தாயி. இந்த அரண்மனையிலே நான் வேலை செய்து நாட்களே தெரியாது. சந்தன குழைத்த கையால் எனக்கு சாலையற்ற வேலை காலமோ, பேனா பிடிக்கும் கையால் எனக்கு இந்த துடுப்பத்தை பிடிக்க காலம் அம்மா. இந்த உலகத்தில் நான் பெண்ணாக எதற்காக பிறக்க வேண்டும்? நான் பெண்ணாக பிறந்ததை விட ஒரு பிடி மண்ணாக பிறந்திருக்க கூடாது அம்மா. எங்களை தவமாக தவம் இருந்து மகளை பெற்றெடுத்து விட்டு அனாதையாக இருந்து என்னை ஆதரிக்க யார் இருக்கா? தாயின் அடிப்போம் அம்மா. உதச்சேல வாங்கி வந்த உன்னை புதட்டையிடும் பார்ப்பதற்க எத்தனை இரவி அம்மா. உன்முகத்தை எங்க போய் தேடுவோம் அம்மா. நீங்க பட்டக்காடானே நாங்கள் கண்ட கனவுல ஒரு நந்தவனம் இருந்தது. அந்த வனம் நீ என்று நீ பெத்த பொண்ணு பிள்ளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. கடவுளே தந்தவனம் தெரிந்தது. அந்த மனதில் ஏழு அமரம் தெரிந்தது. நாங்கள் கண்ட